தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்து சிஎம் ஆக்கிட்டீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் கண்ணாடியை பார்த்து உடுத்துக்கோங்க. முக்கியமா பெண்கள். அர்ஜுனாங்கிறது வேற யாருமே இல்ல, என்னோட சொந்த மச்சான். கஷ்டப்பட்டு பணக்காரனால என் தங்கச்சி கட்டி பணக்காரனாரு. பேரே வந்து ஃபர்ஸ்ட் ஆதவ் அர்ஜுனாவே இல்ல, அது செந்தில் குமார். ஆனா கேட்டா ரெட்டின்னு சொல்றாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சொந்த அம்மா வச்சு அரசியல் பண்றாரு. சாதியினால் என்னுடைய அம்மா செய்யப்பட்டார். எந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஜாதி பிரச்சனையோ எதுவுமே இல்ல, அந்த மாமியார் கொடுமையினால செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும். அப்பாடா, இப்ப சாதியினால் என்னுடைய அம்மா செய்யப்பட்டார். நம்புனீங்க பாரு. பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. வாய்ப்பில்லை ராஜா, என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான், 10 பைசா தான் போட்டான். இன்னைக்கு அந்த கட்சி வந்து ஆதவ் அர்ஜுனா இல்லைன்னா இந்த தாவேக்காவே இல்ல. ஒரு மீட்டிங்க்கு போறது கூட காசு இல்லாம தாவேக்கா ஆதவ் அர்ஜுனா கிட்ட தான் நீ கையேந்தி நின்றுட்டு இருக்க சூழ்நிலை. நீங்க சொல்றதை பார்த்தா உங்க காசுலதான் கட்சியை நடத்துறாரு, ஆதவ் அர்ஜுனா காசுல தான்றீங்க. இது நான் சொல்லணும் அவசியம் இல்லைங்க. நீங்க ட்ராக் ரெக்கார்ட் எக்ஸ்பென்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க நீங்க அதை போய் பார்த்தாலே தெரியுமே. ஒரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு, அதை யார் பண்றாரு, எங்க இந்த அக்கௌண்ட் போகுது, அதெல்லாம் நீங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தானே இருக்கு. தெரிஞ்ச புள்ள வாங்க. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. சார் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் சார், Facebook, Instagram, WhatsApp, Twitter இது எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க. தாவேக்கான்ற ஒரு கட்சியா இருக்காது சார். இந்த ஆண்டோட பெஸ்ட் பட்ஜெட் இதுதான் சொல்றாங்க. 0 தான் கொடுக்கணுமே. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் போடுவார் சொன்னாங்க, அது வரவே இல்ல. சாம்பார் ஆப்பு எனக்கு 6 சிலிண்டர் தருவன்னு சொன்னாரு, அது வரவே இல்ல. பட்டதாரிங்களுக்கு 4000 தருவன்னு சொன்னாரு, அதுவும் தரவே இல்ல. மகளிர் எதிர்பார்த்து இருக்குது அந்த 2500 ரூபாய். இதே கடந்த முதல்வர் இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு 2000 ரூபாய் போட்டிருப்பாரு, 8000 ரூபாய் கூப்பன் கூட கொடுத்திருப்பாரு. ஆனா இவர் வந்து ஒன்னும் செய்யவே இல்ல. ஆனா இவர் பாஷையில சொல்லணும்னா வாயில நல்லா வருதுன்னு தான் சொல்லணும். விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. நீங்க விசிலுக்கு போடுங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தருவேன். இது வர எட்டி கூட எங்களை இன்னும் பார்க்க வரல. சுச்சமே இல்ல. குடிதண்ணி கிடையாது, 12 ரூபா கொடுத்து வாங்குறோம் தண்ணி. பிள்ளைகளுக்கு சத்துணவு கிடையாது. பாம்பு வந்தா கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்க, இருட்டா இருக்கு. 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுக்கு ஒரு வசதி கிடையாது. லைட், ரோடு முக்கியமானது, ஒரு சுடுகாடு, சத்துணவு, இது எங்களுக்கு மெயினா வேணும். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. பெண்களை காப்பாத்துறேன், ஆன்சு போறத கட் பண்றேன், இது சூதாட்டம் ஆடுறத கட் பண்றேன், சூப்பர் மார்க்கெட் விக்கிறத கட் பண்றேன், குடியா நிறுத்துறேன், குழுமமா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வெங்காயம் ஆக்கல. நீ இவ்வளவு பேசுறீங்க, இப்ப விஜய் ரசிகர்லாம் வந்து உங்களுக்கு கீழே அசிங்கமா திட்டுவாங்க, என்ன பண்ண போறீங்க? போட தருபுரின்னு போறோம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. 717 கடையெல்லாம் மூடுனதா சொன்னாங்க. கடை வந்து மூடுன கடையை திருப்பி திறந்துருக்காங்க. துறைப்பாக்கம் தான் எனக்கு வீடு. துறைப்பாக்கம் மெயின் ரோட்ல OMRல ஒயின் ஷாப்பை மூடிட்டு 3 நாள் பொறுத்து திறந்தாங்க. இவருதான் மானஸ்தன். வணக்கம் சார், இவங்க வந்து 10 ரூபாய் வந்து திமுக ஆட்சியில 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு பிரச்சனை பண்ணாங்க. அப்போ அரசியலுக்கு வரதுக்கு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப இவங்க 20 ரூபா வாங்குறாங்க. என்ன கதை? கோட் ஷூட் போட்டு விவசாயின்னு சொன்னார்ல, என்ன சொல்லிருக்கணும்? எங்கள் ஆட்சியின் விவசாய பரப்பளவு அதிகரிக்கப்பட்டு நெல் கொள்முதல் இன்னும் கூட வந்திருக்கும் சொல்லிருக்கணுமா இல்லையா? பிரமாதமான திட்டம் அறிவிச்சிருக்க. என்ன திட்டம் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? வாழத்தாருக்கு முட்டு கொடுக்கிற திட்டம். வாழ கோல தங்கி இருக்கும், பார்த்திருப்பீங்க. அதுக்கு முட்டு கொடுக்கிற திட்டமா? அதை அப்படியே சொல்றாரு அவர். முட்டு கொடுக்கிற திட்டம் எவ்வளவு வாழத்தார் கொடுப்பீங்க? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. மேகதாது விவாகரத்துல விவாகரத்து வழக்கை வாபஸ் பெறுவதாக அவரது மனைவி சங்கீதா தெரிவித்திருக்கிறார். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா தானே நீ போய் அந்த வாழ்க்கைக்குள்ள சேருவேன். உனக்கு லைஃப் லாங் பூரா டிவோர்ஸ் இல்லங்கிற பிளான் பண்ணிட்டாங்களோ? இது நம்ம அண்ணனுக்கு போட்ட ராஜதந்திர லாக். இனி நீ வாழ்நாள் முழுக்க இத்தனை நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் பேப்பர் படிக்காம வர்றது தப்பு கிடையாது, 2 நாள் பேப்பர் படிக்காம வர்றது தப்பு கிடையாது. அரசியலே என்னன்னு தெரியாம முதலமைச்சர் ஆகிறது தான் பெரிய தப்பு.
நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா அப்படின்னு நேற்று ஒருத்தர் கேட்டாரு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அவர் படிப்பாருன்னு எனக்கு தெரியல. இந்த கோவில் நிலம், அந்த பழனி கோவில் நிலம், அந்த விஷயத்துல வந்து முதல்ல மீம் போட்டவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் ஆல் அது ஒரு மீம் தானே, அதுவும் அவர் மேல போட்ட செக்ஷன்லாம் வந்து பயங்கரமான செக்ஷன். இப்போ அது சம்பந்தமா ஒருத்தர் சிறையில இறந்திருக்காரு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. நிதிநிலை அறிக்கையில தான் நீங்க சொல்லிருக்கீங்க, மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசாவும் தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். ஐயா, சனிக்கிழமை அன்னைக்கு பனையூர்ல நடக்கிற அந்த வாரச்சந்தையில போய் பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்னாலும் தொட்டவங்களோ அவங்க தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, தயவு செய்து இங்க வாங்க. மாநில உறுப்பினர், நீங்க சப்ஜெக்ட் உள்ள வந்துருங்க. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? சப்ஜெக்ட் தானுங்க இது. நீங்க தொட்டால் விட மாட்டேன்னு சொல்றதுலாம் சப்ஜெக்ட் தானுங்க. நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. அந்த சப்ஜெக்ட் நீங்க கொடுத்திருக்க நிதிநிலை அறிக்கையில இருந்து பேசுறேன், அதுல இருந்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? வேற ஒரு நிதிநிலை அறிக்கையாவது கொடுங்க, அதை வச்சு பேசுறேன். என்னங்க பெரியவர் இப்படி? இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். ரோலிங் அப்போ எவன்டா என் திவ்யாவுக்கு நூல் விட்டவன்? நான் தான். இப்ப என்ன பண்ண போற? ட்ரிஷா அண்ணி போடாத ஆம்பளையே இல்லப்பா. அவங்க போடாத ஆம்பளையே இல்ல. பசங்க பொண்ணுங்களை பிக்கப் பண்ணுவாங்கல்ல, நம்ம அண்ணி பசங்களை பிக்கப் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கு ட்ரிஷா. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். திரை மன்றங்களில் மட்டுமில்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். ஐயோ, என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ, உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து என்ன சேலையங்கானும் உள்பாவாடையங்கானும் வெறும் ஜெட்டியோட நிக்கிற. சமத்துவம் எனும் செடி வளர்த்து. ஆமா, இன்னும் மேல மாராப்பியங்கானும் ஜாக்கெட்டியங்கானும் வெறும் பிராவோட நிக்கிற. மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து ராக்கோ காக்கோ நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். சூடாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. போன வாரம் தாங்க சர்வீஸ் பண்ண, இருந்தாலும் சூடாயிடுச்சுங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாலுக்கு பூனையா காவல்ன்ற மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு நீங்களா காவல்? இப்படி ஒரு முதல்வரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமிதம் கொள்றோம் ஒரு தமிழர்களா. ஸோ அதில் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மகளிர் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா 110 கோடி ஒதுக்கியிருக்காரு. வெள்ளாடுகள் சரி, மகளிர் வெற்றி திட்டம், இந்த திட்டம் மூலமா 30,000 பேருக்கு 5 வெள்ளாடுகள். அப்போ ஒரு கிராம பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12,220 இருக்கு. பேரூராட்சி 490. அங்கங்க சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பஞ்சாயத்துக்கு 2 பேத்துக்கு வெள்ளாடுகள் கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம். அந்த திட்டத்தை சொல்றதுக்கு ஒரு பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை போடுறதுக்கு ஒரு நிதி குழு வேற. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? தங்கச்சிமார் எல்லாத்தோட கல்யாணத்துக்கும் 8 கிராம் தங்கமும், அதாவது 1 பவுன் தங்கமும், விலை வந்த பட்டு புடவையை டீல்ல விட்டுட்டு 8 கிராம் தங்கம் எடுத்தாலே 1 பவுனுக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது. நம்ம 1 லட்சம் ரூபான்னு கணக்கு வச்சுக்குவோம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் முடியுது. நம்ம 5 லட்சம்னு எடுத்துக்குவோம். சோ அப்ப 5 லட்சம் தங்கச்சிமார்களுக்கும் 1 பவுன் தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5,000 கோடி வருது. ஆனா இவங்க ஒதுக்கி இருக்கிறது 812 கோடி தான். எந்த கணக்குல ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? இந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க
இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்க திமுக வச்சிருக்கவங்களா எல்லாத்தையும் தேடி புடிச்சு பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. அதாவது பெண்களுடைய பாதுகாப்பையும் மாண்பையும் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துளியும் தகுதியும் அருகதையும் கிடையாது. நீங்க எந்த மாதிரி கணக்குகளை, இன்ஸ்டாகிராம் கணக்குகளை பின்தொடர்வீங்கன்னு தெரியும். உங்க எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அண்ணன் அவர்கள் வந்து எக்ஸ் தளத்துல எந்த விதமான ஆபாச கணக்குகளை பின்தொடர்ந்தார் அப்படிங்கறதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்க அண்ணன் ஸ்டைல சொல்லணும்னா ஆதிவாசி கொஞ்சம் அடக்கிவாசி. ஒரு சின்ன பேச்சை கேட்டு எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்ட. பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. நீங்க ஒரு எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். அல்பைக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கூட பிடிக்கிற மாதிரி இந்த ஆதவர்ஜுனான்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. ரொம்ப திமிரா பேசுறாரு, ஆணவமாக பேசுகிறார். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிற பெண்கள் மட்டும் ரொம்ப மேன்மையான பெண்களா? ஆனா எங்க அண்ணன் வெங்கடாஜல வந்து திரிஷா கேட்டார், போவேன் எனக்கு சின்ன பிள்ளையாதான் வேணும்னு ஒட்டாரம் முடிச்சாரு. ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒண்ணுதான் அனுபவிக்கிறான். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூட்டு வந்தாங்க. கர்நாடகாக்காரன் நீங்க பாராட்டுறான தமிழ்நாட்டை, வா இதுதான்டா கண்ட்ரி, தண்ணி கொடுக்கலன்னு சொல்றான், அதுக்கு கூட இவனுக்கு போராட்டம் பண்ணல, போய் அன்னிக்காக போராடுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாக்காரன் உட்காந்து சிரிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கான். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்க. உங்களுக்கு எகென்ஸ்டா பேசுற ஒரே காரணத்துக்காக வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பேசாத பேச்சே கிடையாது. உன்னை வீடு புந்து அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் என்னமோ பண்ணிடுவாங்க. இத்தனை நாள் உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். உங்களுக்கு எகென்ஸ்டா பேசுற பெண்கள் கிட்ட இவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க வாயை திறக்கல, எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இன்னைக்கு நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் இவ்வளவு ஆக்ஷன் உங்களால எடுக்க முடியுதா? தலைவனா நீ? சட்டை போட்ட நல்லவனா நீ? திமுக சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி சத்யராஜ் பொண்ணு ஆமோட சத்யராஜன் பேசும்போது, ஜூலி உனக்கு 4 புருஷனா இல்ல 7 புருஷனான்னு பேசும்போது, சென்னையோட மேயர் பிரியாவையும் முன்னாள் அமைச்சரையும் கம்பேர் பண்ணி பேசும்போது, இப்படி எல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி பேசின தாவைக்கா காரணங்களுக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாம் 3 ஷான் கத்துனோன்னா இப்ப மட்டும் பெண்ணுரிமையில அந்த நட்டு நிக்குதா? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. கண்ட நாய்கள் எல்லாம் பேசுதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தா, அந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட் போடுற தலைவனை தூக்குனீங்க பாத்தீங்களா? இன்னைக்குதான் குமுதா ஹாப்பி ஆனாச்சு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காச்சு. இப்படித்தான் வாயில நாயின்னு உனக்கு வரும்னா எங்க வாயில நாய் வரும். நாய நீ எந்த பிஸ்கட் திங்கிற நாய? இல்ல பிஸ்கட் தான் திங்கிற இல்ல லத்தி கித்தி எதுவும் திங்கிற நாய? எங்களுக்கு கேட்க தெரியும் நாய. பெண்ணா இருந்தாலும் பார்த்து பேசணும் அப்படிலாம் நாங்க பேச மாட்டோம் நாய. நீ எந்த ஆயுதத்தை நாய எடுக்கிறிய நாய, அந்த நாய ஆயுதத்தை தான் நாங்களும் எடுப்போம் நாய. சரியா நாய? மேக்கப் நாய என்னையா என்ன பண்ண போற? 5-6 வருஷத்துக்கு நீ குப்புறதாட படுக்கற. 8 கால் போனவரு 10 கால் வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். என்ன ஒரு புரட்சியாளர், தலைமறைவு புரட்சியாளர் அண்ணன் ஆதவர்ஜுனாவும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் கரூர் சம்பவத்துல 3 நாள் வீட்டை விட்டு வெளியே வராம தலைமறைவா இருந்துட்டு கரூருக்கு போகவே பயந்து நடுங்கிட்டு 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டவங்க தானே உங்க முதலமைச்சர். அப்ப அவரை நம்ம தலைமறைவு முதலமைச்சர் சொல்லுவோமா? இது வரைக்கும் முதலமைச்சருடைய உரை, ஒட்டுமொத்த உரை எடுத்து பாத்துக்கோங்க. தனிப்பட்ட விமர்சனங்கள் கிடையவே கிடையாது. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். இது வரைக்கும் முதலமைச்சருடைய உரை, ஒட்டுமொத்த உரை எடுத்து பாத்துக்கோங்க. தனிப்பட்ட விமர்சனங்கள் கிடையவே கிடையாது. அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் எப்படின்னா 6 மணிக்கு மேல கவுண்டமணிக்கு எப்படி ஒரு படத்துல கண்ணு தெரியாதோ அது மாதிரி வந்து விஜய் அவர்கள் கூட இருக்கிறப்பெல்லாம் வந்து அண்ணனுக்கு காது கேட்காது. தன்னுடைய சொந்த மனைவியை, குடும்ப வாழ்க்கையை ஒருத்தில்ல அப்படின்னு சொல்லி அரசியல் மேடையில இழுத்து பேசினவர் தான் முதல்வர் விஜய். இவருதான் மானஸ்தன். பெரியார் அப்பயே சொன்னார், பெண்ணை கடவுளா பாக்குறதோட பெண்ணை சக மனுஷியா பாருங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்க 10 வருஷம் 20 வருஷம் ஆட்சியில இருங்க, என்ன வேணா பண்ணுங்க, அப்பெல்லாம் சொல்றீங்களா? அப்படி கூட இருங்க, தயவு செஞ்சு பெரியார் இழுக்காதீங்க. படம் வெற்றி அடையணும்னு மண் சோறு சாப்பிட்டு நீங்க டெய்லி பொட்டு வச்சுட்டு வர முதலமைச்சர், எல்லாரோட அலுவலகத்திலயும் எலுமிச்சை பழம் வச்சிட்டு இருக்க நீங்களாம் பெரியார் கொள்கையை பத்தி பேசுறீங்களா? கேக்குதுடா, கேட்டுக்கிட்டாலடா பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா, போடா. இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. நானும் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களோட லாட்டரி மதர் இன் லா ஐடென்டிட்டி, ஃபாதர் இன் லா ஐடென்டிட்டி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு களத்துக்கு வாங்க. திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான். எப்பப்பா அண்ணனுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் போல. கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோமா? மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கணும்னு யாரு கம்யூனிஸ்ட் ஆபீஸ்லயும் IUML ஆபீஸ்லயும் போய் கிடையா கிடந்தது? நிர்மல்குமார் அவர்களை விட்டு பேசினது என்ன? ஆதவர்ஜுனா அவர்கள் திருமாவளவன்ட்ட பேசினது என்ன? இதெல்லாம் மறந்துட்டீங்களா? கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஆட்சியிலேயே இருக்கீங்க. இவ்வளவு ஆவேசமா பேசுறாரே, திடுப்புன்னு பொதுக்கூட்டம்
பொதுக்கூட்டத்திலயோ இல்ல பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி பிரஸ் மீட் எதுவும் கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ளேயே அவங்களோட பெருமைகளை நாங்க வீரர்கள் சூரர்கள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த 1 மணி நேர பேச்சுல காவிரி தண்ணியை பத்தி பேசினாங்களான்னு கேட்டா கிடையாது. நீட் இஷ்யூ பத்தி பேசினாங்களான்னு கிடையாது. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. உதயநிதி சொன்னதின் அர்த்தம் என்ன? அது சொல்லலாம். உங்களுக்கு வந்து அத காலையில இருந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நான் பார்த்து கொண்டே தான் இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சொன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க நான் எப்படி சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியாதா? இல்ல, ஏன் சொல்ல முடியல? சொல்ல முடியாம தான் ஒளிபரப்பு பண்ணீங்களா உங்க டிவில? சொல்ல முடியாத வார்த்தை டீ போட்டு ஒளிபரப்பு பண்ணிக்கணும் சார். நீங்க ஃபுல்லா எதுக்கு ஒளிபரப்பு பண்ணீங்க? குடும்பஸ்தருக்கு பார்க்கல. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை, ஆண்டு மீன்பிடி தடைகாலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8000 ரூபாய் 20000 உயர்த்தப்படும். 8000 ரூபாய் 20000 உயர்த்தப்படும். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க. விஜய் அவர்களுக்கும் உதயநிதிக்கு ஏதாவது பர்சனலா தகராறு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கைது நடவடிக்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயலலிதா அவர்களை கைது பண்ணி உள்ள வச்சதுனால கருணாநிதி அவர்களை ஜெயலலிதா அவர்கள் கைது பண்ணி உள்ள வச்சாங்க. அப்ப அங்க ஒரு பகை இருந்துச்சு. அந்த பகைக்கு அதற்கு முன்னாடியே ஒரு காரணங்களா இருந்துச்சு. இந்த அளவுக்கு வேகமா இவ்வளவு வீரியமாக விஜய் போறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல? சொல்லு. ஒண்ணு இல்ல சார். இல்ல பரவாயில்ல, நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, சொல்லணும்னு தோணுது சொல்லு. த்ரிஷா மேல அந்யோன்ய காதல்ல இருக்கலாம். பட் த்ரிஷா அந்யோன்ய காதல்ல இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். பட் ஆக்சுவலி அவங்களோட ட்ரூ லவ் வந்து உதய். What nonsense you are talking? இந்த பாரு, ஓவரா பேசனேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். தமிழக வெற்றி கழகம் வந்து அநாகரிகத்தின் ஆபாசத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அங்கிள் தான். அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா திருப்தியா போயிடுவேன். வார்த்தைகளை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அரசு தாவேகா உதயண்ணா பேசிய ஏதாவது ஒரு வார்த்தைகள் கண்ணியத்தை மீறியோ வரம்பை மீறியோ தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கும் வகையிலயோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏங்க அவ சொல்றது நியாயம் தானே? இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஒருத்தருக்கு கூட தகுதியே கிடையாது, முதலமைச்சர் உட்பட. செய்யறது கடவுளுக்கே அடுக்காது, நெஞ்சில கைய வச்சு சொல்லு. அழகோட ஆண்டவன் திமிரையும் சேர்த்து கொடுத்திருக்கான். உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். அட்வைஸ். இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி இருக்கான்ட்டு அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். இந்த அரசு உதயநிதி ஸ்டாலின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய 9 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 9 பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிரின்னு சிரிப்பீங்க. மதம், மொழி, இனம், பிறப்பிடம் போன்ற அடிப்படையில் சமூகங்களுக்கிடையே பகையை வளர்க்கக்கூடிய விதத்துல இவர் செயல்பட்டாராம். எந்த மதத்துக்கு எதிராக பேசினாரு, எந்த இனத்துக்கு எதிராக பேசினாரு எனக்கு தெரியல. பொய்யான தகவல்களை பரப்பி தவறான தகவல்களை உருவாக்குறாராம். எதை பொய்ன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அப்புறம் பொதுமக்களின் அமைதியை குலைக்கும் விதத்தில் செயல்பட்டார். இவர் பேசுறதுனால எந்த பொதுமக்கள் டென்ஷன் ஆனாங்க? கலவரத்தை தூண்டும் விதத்தில் செயல்பட்டார். அப்புறம் வந்து கூட்டாக சேர்ந்து சதி செய்தார். பெண்களை துன்புறுத்துதல், தொந்தரவு செய்தல் ஆகிய பிரிவெல்லாம் சேர்த்திருக்காங்க. எந்த பெண்ணை போய் துன்புறுத்தினாரு, யாருக்கு தொந்தரவு செஞ்சாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது தாவேகாரங்க. அவங்க எல்லாம் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது பாலியல் புகார் இருக்குது, ஆனா அவரை கைது செய்யல. இதுக்கெல்லாம் நீங்க குறைந்தபட்சம் வாயாவது நீங்க தொடங்க விஜய் அங்கிள். இந்த இடம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம், திருச்சி ஏர்போர்ட். ஆர்எஸ்எஸ் எப்போதும் இயங்க மட்டுமே செய்யும். இன்னைக்கு பாஜக தோத்ததை பத்தி எந்த பாஜக காரனும் கவலை இல்லையா? ஆமா, வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண மொத்தத்துல இருந்து குடும்ப நாசமா போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த தமிழ்நாடு நாசமா போறதுக்கு நீ ஆண்டான கரெக்ட். கண்டு கட்டி தூரம் பெற எனக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் தோல்வி மட்டும் முடிச்ச விட்டாங்க.
சாதாரண மனிதன் கூட இந்த காரணத்துக்காக செத்தான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஜெயலலிதாவின் மரணத்தின் மரணத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியல. போஸ்ட்மார்டம் எதுவுமே நம்மளுக்கு. அப்போ எதிரிகள் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை, பின்னாடியே பக்கத்துல இருந்திருக்காங்க. என்ன பங்காளி வெட்டுப்புலே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடாக்கிட்டானுங்க. குருவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வெக்கமல்ல நீ வந்து உட்கார்ந்து இருக்க. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனிதவள முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து மக்களை மாற்றம் கேட்டுதான் ஓட்டு போட்டீங்க. மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு பட்ஜெட் தொடர்ல. சொல்லவே முடியாத அளவுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்க. உலகம் உங்கள் கையில் திட்டம், அதை வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம். கலைஞர் கனவு இல்லம், அதை வந்து வெற்றி வீடு திட்டம். ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து முதல்வர் படிப்பகம், அதை வந்து டிஜிட்டல் நூலகம். அடுத்து வந்து அன்பு சோலை திட்டம், அதை வந்து மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வந்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதை வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். அடுத்து வந்து நன்னில மகளிர் நில உடைமை திட்டம், அதை வந்து மண்ணின் மகள் திட்டம். இப்படி ஒரு முதல்வரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமிதம் கொள்றோம் ஒரு தமிழர்களா. அடுத்து வந்து விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், அதை நவீன மிதிவண்டி திட்டம். இந்த திட்டத்தை எல்லாம் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஏன்டா தம்பி இதான் ஆல்ரெடி இருக்கே, இவங்க எதுவும் புதுசா அறிவிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டீங்க? மாற்றம் தானே கேட்டீங்க, பேரை மாத்தி இருக்கிறோம். பல கோடிகளை நல்ல விஷயங்களுக்காக வஞ்சனையே இல்லாம நம்ம மக்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக அள்ளி கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக தாக்கல் செய்த பட்ஜெட்டு 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சி முதன்முறையாக குறைச்சி 44,500 கோடி ரூபாய் தான் இந்த முறை ஒதுக்கி இருக்கிறாங்க. இது நியாயமா? இப்போ என்னங்கிறதுக்கு அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது. பாவிகளா? எப்பவுமே ரீடிங் வந்து 1,500 2,000 அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 7,000 வந்திருந்தது. இப்ப பார்த்தா இந்த 2 மாசத்துல 29,500 ரூபாய் வந்திருக்கு. எப்படி 7,000 ரூபாய்ல இருந்து 29,000 ரூபாய் வரும்? ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போறேன்? காமெடி பண்ணாதீங்க சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். 56 வயசு ஆகுது. இதுவரையிலும் 200 ரூபாய்க்கு மேல நாங்கள் கரண்ட் பில்லே கட்டுறதில்லை. மாசம் போன தடவை கட்டியிருக்கோம் 3,456 ரூபாய் கட்டுறோம். கரண்ட் பில்லை ஏற்றிருக்காங்க, மக்களுக்கு தெரியல. செருப்பால அடிப்போனே, செருப்பாலே அடிப்பேன். பொறுக்கி கம்மு நாட்டி நாய. எத்தனை வழக்கு வந்தாலும் பாத்துக்கலாங்க. சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை மீறி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் என் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாகவே பார்க்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். இது உங்க பொண்டாட்டி தானுங்க சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி சொன்னே இந்த மாதிரி டென்ஷன் ஆகி குதிக்கிறியா? அப்ப பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணு சொல்ல மாட்டேன். புரியலையே. சொல்றேன்ப்பா. இன்னும் தண்ணி வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன வருது வேணான்னு பாக்குறேன். இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்காக நடந்திருக்கு? விவசாயிகளுக்காக நடந்திருக்கு. அவரு தெளிவா ஆரம்பத்துல சொல்றாரு, உங்களுக்கு திமுக தான் இருக்கீங்களே தவிர இவ்வளவு பிரச்சனை நடக்குது, தண்ணி வரல, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படலன்னு. கூட்டத்துல இருந்து த்ரிஷான்னு யாரோ சத்தம் போட்டதுக்கு அவரு கவுண்டர் கொடுத்தாரு. அவரு இது வந்து ரொம்ப சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் தான். எங்க தண்ணி வருதோ வரலையோ அங்க வரணும்.
அப்ப காவேரியை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னாரு. அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே? இவனு ஈக்குவலா மெயின்டைன் பண்றானே. வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். நயினார் நாகேந்திரன் திரிஷாவோட இருந்து வெளியில வரணும் அப்படின்னு பேசினார்ல, அப்பெல்லாம் கைது இல்லாம ஒருமையில பேசினாருங்கிறாரு. இந்த வளர்ந்த அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, உடம்பு முழுக்க வந்து தான் ஆணவத்தின் உச்சத்துல அடங்கி இருக்காருல்ல, மேல ஒண்ணுமே இல்லாம அவர் என்ன பேசினாரு ஞாபகம் இருக்கா? நாங்க ஆட்சியில இருந்தப்போ ஒரு விஷயம் பேசினார். எங்க தலைவரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொன்னார். அப்ப ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, கடுமையான பிரயோகங்களை எங்களால செய்ய முடியும், ஆனால் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம். ஆட்சி அதிகாரம் வரும் போவோம், ஆணவத்தையும் ஜனநாயகம் அடக்கும். இங்க கார் ரேஸ் நடந்துச்சு. அப்ப இதே தாவேகா தற்குறியானுங்கெல்லாம் என்னெல்லாம் பேசுனீங்க? இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாருக்காக அந்த கார் ரேஸ் நடந்துச்சுன்னு சொன்னீங்க? ஒரு நடிகையை வச்சு சம்பந்தமே இல்லாம போட்டோ எடுத்து பேசி மார்பிங் பண்ணி பேசி சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் யாரு செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு வந்த ரத்தம், மத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னி இல்லையா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர், இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? வந்துட்டாயா வந்துட்டாயா. காவிரியின் உரிமை நமக்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலில 74ல எப்படி அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தார்களோ அதே போல காவிரியின் உரிமையையும் தாரை வார்த்தார்கள். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி சொன்னாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது, நீங்க வந்து காவிரி நடுவர் மன்றம் அமைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அப்படியே உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அதுல பெங்களூரு நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்கு மட்டும் சில டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும், மீதி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. அது திமுகவிற்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கும் கிடைத்து வச்சு. ஆனால் அதில் வரலாற்று துரோகத்தை செய்தவர் மோடி, பாஜக. இவருதான் மானஸ்தன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டது என்ன தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும். எனக்கு அந்த ரிப்போர்ட் இன்னமும் படிச்சிருக்கேன், முழுக்க படிச்சிருக்கேன். நான் புதிய தலைமுறையில இருந்தேன். அந்த ரிப்போர்ட் தலபாடமா பக்கம் வரையாக ஞாபகம் இருக்கு. பிராக்கெட்ல போட்டிருந்தாங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு போட்டுட்டு, பிராக்கெட்ல பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரின்னு ஒரு மாடல் வேற கொடுத்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மெக்கானிசம் ஸ்கீம்ங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. இவங்க கொஞ்சம் கூட கூச்சமின்றி நீர்வளத்துறை செயலாளர் 3 நாள்ல அமல்படுத்திருந்தாங்க. எங்களுக்கு இதுக்கு அர்த்தம் புரியல, இங்கிலீஷ்ல இருக்குன்னு போய் கேட்டாங்க நீதிமன்றத்தில். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னது நீதிமன்றம். இவர்கள் அமைத்துக் கொடுத்தது காவிரி மேலாண்மை ஆணையம். ஆணையம் பல்லில்லாத ஒன்று. சட்ட தொடர் அதிகாரம் ஆணையத்தில் கிடையாது. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். டாக் லெஸ் வர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. சாடியை முடிச்சவனே உன்னை தூக்கி போட்ட மிதிக்க போறேன் பாரு. இப்ப மாசம் எங்களுக்கு இது வரைக்கும் முன்னாடி மாசம் பாத்தீங்கன்னா 1250 ரூபாய் வந்துச்சு. திடீர்னு இந்த மாசம் வந்து 5000 ரூபாய், 5791 ரூபாய் வந்திருக்குது. நான் சாதாரணமா ஓட்டு வீட்டுல தான் குடியிருக்கிறேன். வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ற வீட்டுல கூட இந்த அளவுக்கு வரல. யோ பெரியவரே, அந்த நாய் முதல்ல வெளியே வர சொல்லு. தொடப்பக்கட்ட பிய்யற மாதிரி போட்டி அடிக்கணும். நான் ஈபில போய் கேட்கும் போது வயரிங் இது ஃபால்ட் இருந்தாங்க, வயரிங் ஒரு டைம் மாத்தணும், எல்லாமே பண்ணி பார்த்தோம். ஆனாலும் அதே தொடர்ச்சியா எனக்கு அதிக அளவுல தான் வருது. சரி, அதிக அளவுல வந்தாலும் 1000 சில்லறை அந்த மாதிரி 2000க்குள்ள வரும்போது ஏதோ ஒண்ணு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டு வந்தோம். ஆனா திடீர்னு இப்போ 6000 எட்டும் போது எங்களால கட்டுறதுக்கான சூழ்நிலையில, ஆனா கட்டியே ஆகணும். கட்டலனா இபி கனெக்ஷன் கட் ஆயிரும். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? 2500 ரூபாய் மக்களுக்கு போடுறேன்னு சொல்லி 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லி எல்லாம் பேசுனாங்க. ஏன் இப்ப ஒண்ணு கூட இல்லன்னு அடிக்கிறாங்க விவசாயத்துல? சும்மா நமக்கு டுமுக அமால் டுமால். நாங்களா போய் கேட்டோம்? இல்ல நாங்களா போய் விவசாயத்துல போய் கேட்டோம் எங்களுக்கு தள்ளுபடி கொடுன்னு? ஓட்டு கேட்கறதுக்குள்ள தள்ளுபடி கொடுக்கறன்னு சொன்னாங்கல்ல. 6 சிலிண்டர் தள்ளுபடி, கூட்டுறவு சங்கம் பூரா தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் ஒண்ணு கூட இல்லன்னு சொல்றாங்க? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. நாங்க போடலன்னா எங்க இருந்து வருவாங்க எல்லாம்? நாங்க பொழைக்கிறது எப்படிங்க? மானமும் ஒரே அடியா மண்ணாக்குது. காட்டுல இல்ல சோளம் ஒரே 2100 விக்குது. சோளம் 1700 போட்டா நாங்க எந்த இதெல்லாம் மிஞ்ச முடியும்? வட்டி கட்டதான் எங்களுக்கு சரியா இருக்கு.
மழை வேற இல்ல, என்ன பண்ணறதுங்க நாங்க? ஏன் தள்ளுபடி தாரேன்னு சொன்ன வாயை எதுக்கு விட்டா? எல்லார்கிட்டயும் உதவி வாங்குறதே உடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுடுங்க. என் மகனே, உன் மனசு மாதிரியே காவேரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்லை. நீங்க கேட்காமைய ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். ஐய, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா, கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது, இங்க பெஞ்சு விட்டு போக வேண்டியதானடா கேட்கறாங்களா? இல்ல, அவர் காங்கிரஸ் சொல்ற தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில் இல்லை. அவர் திமுக தலைமை சொல்றதான் கேட்கிற நிலைமை இருக்கு. அவர் அங்க காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில டி.கே. சிவகுமார். கர்நாடகத்தில் இருக்கும் திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி பல ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் அவரும் செய்வார்கள். தீர்மானத்தை போட்டுவிட்டு தூங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், தூங்க மூஞ்சி தாவேக அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொல்லுகிறது டி.கே. சிவகுமாரை கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள். அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. முதல்ல நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். வணக்கம் பிரதர். 100 வாரங்களுக்கு போதை ஒழிப்பை பிரதான இயக்கமாக எடுத்து செல்கிறார். எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் ஒவ்வொரு வாரமும் 100 வாரங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். போதைப் பொருள் எப்படி இந்தியாவுக்குள்ள வருதுன்னா, கடற்கரை மூலமாக வருகிறது, வானத்தின் மூலமாக வருகிறது. அதுல அதிகமா போதைப் பொருள் வர ஒரே துறைமுகம் மோடியுடைய நண்பர் அதானியோடைய முந்திரா போர்ட் தான். நல்லா ஞாபகம். ஒரு சமயத்தில் எத்தனை கிலோ பிடிக்கலாம்? இப்ப அண்மையில கூட 23 கிலோ நம்ம ஏர்போர்ட்ல பிடிச்சாங்க. ஒரே சமயத்தில் 3000 கிலோகிராம் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது முந்திரா போர்ட்ல தான். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி போதைப் பொருள் அதிகமா இருக்கிறது அல்லது சூசைடு அதிகமா இருக்கிறது எல்லாமே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரா தான் போதைப் பொருள் நம்பர் 1. தமிழ்நாடு வந்து இந்த போதைப் பொருளை பிடிப்பதிலையும் அந்த வழக்குகள் தொடுப்பதையும் முன்னிலை இருக்கிறது. என்ன இப்படி ட்விஸ்டாய் போச்சு? நான் வந்து செய்தி அப்படியே செய்தியா வாசிக்கிறேன். எங்க இருக்கிறது எல்லா பல்வேறு நாளிதழ்களில் வந்த செய்தி. திருச்சி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 5 பேர் கைது. அதுல யாரை கைது பண்ணிருக்காங்க? சாதாரண நிர்வாகி இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரம்பலூர் மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர், தற்போது அக்கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து வரக்கூடிய அடைக்கலராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொல்கத்தாவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாஜக பெண் நிர்வாகி கைது. சென்னை கஞ்சா வழக்கில் பாஜகவினுடைய வேலூர் இப்ராஹிமினுடைய மகன் அப்துல் ரஹ்மான் கைது. பாஜக நிர்வாகி மகன் கைது. 2013 தமிழ்நாட்டிலே குட்கா தடை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு MDM பிராண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அதை தொடர்ந்து சட்டவிரோதமாக நடத்துகிறது. தான் நடத்துவதற்கு 39.91 கோடி தான் லஞ்சம் கொடுத்ததாக அந்த கம்பெனி ஏற்றுக்கொள்கிறது. சும்மா இல்ல, ஒரு ரெட் டைரியை பிடிக்கிறார்கள். அந்த ரெட் டைரியை பிடித்து அந்த ரெட் டைரி பேஸ்ல வழக்கை தொடுக்கிறார்கள். வழக்கு சிபிஐக்கு மாறுகிறது. பிறகு ஈடியும் வருகிறது. 240 கோடி மதிப்பிலான சொத்துகள் அதில் இணைக்கப்படுகிறது. அந்த வழக்கிலே அந்த ரெட் டைரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் பெயர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய பெயர். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல, திமுக காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்ட் இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட் 50 வருஷம் அக்ரிமெண்ட், மெட்ராஸ் ராஜதானிக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்த, மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறுகள், முத்தமிழறிஞர் கலைஞர் செய்த தவறு என்று கொஞ்சமும் கூச்சமும் நாச்சமும் இல்லாமல், நாக்கில் எலும்பு இல்லை என்பதற்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த அதிக பிரசங்கி அமைச்சர் திரு நிர்மல்குமார். கண்டுபிடிச்சாயா நிர்மல்குமார்? மிஸ்டர் நிர்மல்குமார், நீ வாயில விரலை வச்சுக்கிட்டு ஜட்டி இல்லாம உசலம்பட்டியில சுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல்னா என்னன்னு கொண்டாந்து காட்டினவர் முத்தமிழறிஞர் கலைஞர். யாருகிட்ட வந்து நீ பேசுற? என்ன ஹீரோ சார், பூப்பு அஸ்டன் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொரிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. நாகரிகம் இருக்க வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டுடைய சீனியர் தலைவர், இந்தியாவே பார்த்து உயர்ந்து நிற்கிற தலைவர், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்த தலைவர், 205 TMCங்கிற வார்த்தை உனக்கு காதுல கேட்டிருக்கும்ல? நீ சின்ன பிள்ளையா இருந்த போது டிவியை திறந்தா, செய்தித்தாள்களை பார்த்தா,
205 TMC தண்ணீர், காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செய்திகளெல்லாம் நீ படிச்சிருந்துருக்கணும். காரணம், நீ தமிழ்நாட்டில் இல்லை, காக்கி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு RSS கிட்ட இருந்தீங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பல வண்ண வேஷ்டியை நீ மாட்டினா கூட நீ அடியில் மாட்டிட்டு இருக்கிறது காக்கி ட்ரௌசரு. அந்த புத்தி உன்னை விட்டு போகாது. துண்டு ரெட்டிக்கா, இந்தாக்க புட்டிக்கா. ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன் இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு என்ன வெக்கம், என்ன பெரிய கௌரவம்? ஏன் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட மாட்டேங்கிறாரு? இந்த ஈகோவை, இந்த தாந்தோணித்தனத்தை உங்களோட சினிமாவில் வச்சுக்கங்க. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்னது ஒன்று, அதை நீங்கள் செய்யவில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய பிறகு அவற்றை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு வாங்க போவோம், பிரதம மந்திரி சந்திப்போம், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம். இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம். இந்த அழுத்தத்தை தருவோம் என்று சொன்ன கருத்திற்கு இதுவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்க வேண்டிய முதலமைச்சர் இன்று வரை சொல்லவில்லை. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்க இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு வகையில தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். காவிரியில் நீரை உடனடியாக திறந்துவிட திமுக உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை அவசரமாக தாக்கல் செய்திருக்கிறது. நமக்கு வேண்டியது மேகதாட்டுல அணை கட்டணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. காவிரியில உரிய நீரை பங்கிட்டு நமக்கு தர வைக்கணும். உணர்வுபூர்வமான பிரச்சனை, விவசாயியோட வாழ்வாதார பிரச்சனை என்பதை அரசு உணர வேண்டும். ஏப்ரல் மாதம் மேகதாது அணைக்காக கர்நாடக அரசு சமர்ப்பித்த திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தொடர்ந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அந்த மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கவில்லை என்பதை போலவும், கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதை போலவும் ஒரு தோற்றத்தை இங்கே ஏற்படுத்துகிறார்கள். உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? என்னங்க நடக்குது நம்ம நாட்டுல? மனித நேயமும் மனிதாபிமானமும் செத்து போச்சா? ஒரு மாற்றுத்திறனாளி சாலையோரத்துல மண்பான கடை வச்சிருக்காங்க. அவங்க சாப்பாட்டுக்கு அவங்கள்ட்ட வழி இல்லாம பிள்ளைங்க படிப்புக்காக அவங்களுடைய உதவிக்காக அவங்க தேவைக்காக அந்த கடையை வச்சிருக்காங்க போது அந்த கடையை எடுங்கன்னு ஒண்ணு அறிவிப்பு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையா அந்த கடையை வேற இடத்துல வைக்கிறதுக்கான ஏதோ ஒரு பாதையை ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அதானே உலக வழக்கம். அப்படி இல்லாம ஒரு வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டி அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு அந்த பானைகளை செஞ்சிருப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடி சுக்கு நூறா வண்டியை வச்சு உடச்சு போடலாம். என்னங்க நியாயம்? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொல்லிக்க, இவனை விடாத. அந்த மாற்றுத்திறனாளி பெண் எதுக்குமே சஞ்சலப்படாம கண்ணு மட்டும் அழுதுகிட்டே திரும்ப அந்த உடஞ்ச பானை எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க. வேற என்னங்க பண்ண முடியும்? ஏழ்மையில இருக்கவங்களும் அறியாமையில இருக்கிறவங்களும் பணம் இல்லாம அந்த மாதிரி ரோட்டோரத்துல இருக்கிறவங்கள அரசாங்கத்தை பார்த்தோ அதிகாரிகள் பார்த்து கேள்வி எழுப்ப முடியுமா என்ன? அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கணும், நீங்க கொடுத்தாலும் வாங்கிக்கணுங்கிற அவல நிலைமையில தாங்க இருக்காங்க. இவ்வளவு நேரமா ஒரு போனத்துக்கிட்டதான் புலம்பிட்டு இருந்தேன். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டவனே நான் விட்டதே. ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. 41 பேரை பலி கொடுத்துட்டு ஓடி போனாரு. ஓடி போய் வீட்டில் போய் அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியுமே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஒரு 35 நாள் யாரும் வீட்டை விட்டு வெளில வராமல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டார். அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியான ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு பண்ணுவேன். சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். நண்பா, வெற்றி கண்ணமறைக்கு தோல்விதான் கத்து கொடுக்கும். நாம எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. விஜய் ஹீரோ என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் என்பதை நீ எழுதி வைத்துக்கொள்.
கேட்கல. மாநில உரிமைகளை பறிகொடுப்பவன் ஹீரோ என்றால் மாநில உரிமைகளுக்காக களத்தில் நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் என்பதை தெரிந்து கொள். போனது MBBS சீட் கிடையாது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ், அதாவது DM டாக்டரேட் ஆஃப் மெடிசன், MCH மேஜிஸ்ட்ரேட் சர்ஜரி, அதாவது மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. ஐயோ விட்டியா ஒண்ணும் பண்ணிடாதயா. நீட்டுக்கு ஆதரவாக நிற்கும் நீ ஹீரோ என்றால் அதை எதிர்த்து பல்லாண்டுகளாக களத்திலே நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் தான் என்பதை தெரிந்து கொள். அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. நீங்க இந்திய வரலாறு படிங்க. எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கட்டும், எந்தெந்த யூனியன் டெரிட்டரிகளில் தேர்தல் நடந்திருக்கட்டும், ஆட்சி அமைந்து 75 நாளில் மக்கள் மன்றத்திலே அதிருப்தியை இந்த அளவுக்கு பெற்ற ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை இந்தியாவே பார்த்ததில்லை. யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் நீட்டுனா வாயை திறக்காது, காவேரி தண்ணியை பத்தி பேசினா வாயை திறக்காது. நேற்று பேசும்போதே சொல்லிட்டாரு, 5ஆம் தேதி இருக்கல சட்டமன்றம், அப்போ அந்த மேகதாது பிரச்சனை நான் அங்கே வச்சுக்கிறேன், நீங்கள் எங்கிட்டையும் தப்பிக்க முடியாது என்று நேற்று அவர் சவால் விட்டார். இன்னைக்கு அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு கேள்வி கேட்டால் எப்படி நம்ம பதில் சொல்ல போகிறோன்னு திணறி பயந்து உடனடியாக இன்னைக்கு அவர் கைது செய்திருக்கிறார்கள். தேவையா மனசுல வாழ்த்து வெற்றி நினைப்பு. எல்லாரும் கேட்டுக்கங்க. ஆமா, நான் அவளை வச்சிருக்கேன். தோட்டம் கொண்டாரா சாவே, சூடி கொண்டாரா சத்தி, தோட்டம் கொண்டாரா சாவே, சூடி கொண்டாரா சத்தி. கைஸ், சிஎம்னா தமிழ்நாட்டோட பவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அது சின்ன வீட்டோட பவர்னு. எல்லார் வீட்லயும் போட்டு கேட்கட்டும், உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதற்கா இவ்வளவு கொச்சையாக கேவலமாக? அவர் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, ஒரு எம்எல்ஏ நிக்கிற கூட தகுதி கிடையாது, சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டு இருப்பாங்க. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அமைச்சர் ஒருத்தரே, அது ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தரே சொல்றாங்க, தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன், ஜட்டியை கட்டிட்டு உட்கார வச்சு உன்னை கொன்னு போடுவேங்கிறாங்க. அந்த அமைச்சர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. செருப்பு பிஞ்சிரும். ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கை கால் எடுத்துரும். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் எம்மாம மச்சான். ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், போதை பொருள் என்று வரும்பொழுது அந்த போதை பவுடருக்கு யார் எந்த அமைச்சர் ஃபேமஸா இருந்தாங்கன்னு, அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியல. சங்கீதா தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை, டொமஸ்டிக் அபியூஸை பத்தி பேசினப்ப ஊரே சேர்ந்து வசப்பாடிச்சு. இந்த ரூட் மாஃபியா ஆளுங்களை அனுப்பி கெட்ட கெட்ட வார்த்தையில அசிங்கமா என்னென்ன பேசுனீங்க. திமுக சார்பா பேசக்கூடிய பெண்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போனீங்கன்னா அபிஷியல் டிவிகே மெம்பர்ஸ் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் என்னென்ன பேசுதுன்றதை நீங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷனும் கிடையாது. நான் அந்த தண்ணியை சொல்லல, இந்த தண்ணியை சொன்னோடனே உடனே சாருக்கு கோவம் பொத்துட்டு வந்துருச்சு. நைட்டு கூப்பிட்டு கொமட்டில் இடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே ஆக்ஷனு. மேடை போட்டு டேஷ் அப்படி பேசலாம், என் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். என்னை அழகை பார்த்து என்னை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா நான் என்ன அப்படின்ட்டு டபுள் மீனிங்ல பேசலாம். ஆனா டபுள் மீனிங்ல எதுவும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் அதை சொல்லலைங்க, நான் இதை தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தா சலங்க கட்டி ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த நடுநிலை நக்கிங்கெல்லாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த வளர்ந்த அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, உடம்பு முழுக்க தான் ஆணவத்தின் உச்சத்துல அடங்கி இருக்காருல்ல, மேல ஒண்ணுமே இல்லாம அவர் என்ன பேசினாரு ஞாபகம் இருக்கா? நாங்க ஆட்சியில இருந்தப்போ ஒரு விஷயம் பேசினார், எங்க தலைவரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொன்னார். 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யாரு அதிகாரம் தெரியும்டா உங்களுக்கு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். அப்ப ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, கடுமையான பிரயோகங்களை எங்களால செய்ய முடியும், ஆனால் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம். ஆட்சி அதிகாரம் வரும் போவோம், ஆணவத்தையும் ஜனநாயகம் அடக்கும். அரசியல் பண்றதுக்கோ இல்ல ஆட்சி பண்றதுக்கோ துள்ளி கூட தகுதி இல்லாத ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். நம்ம கொள்கை தலைவர்களை பத்தி எதிர்த்து பேசியிருந்தா கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா யார பத்தி பேசியிருக்காங்க அந்த கூட்டத்துல? நம்ம அண்ணி த்ரிஷா பத்தி பேசியிருக்காங்க. விடலாமா சொல்லுங்க? மத்த போராட்டம் கூட பண்ணாம போனா இந்த வரலாறு நம்மளை மன்னிச்சிடும். ஆனா இதுக்கு நம்ம போராட்டம்னு வைங்க, வரலாறு நம்மளை மன்னிக்காது. சோ மெயினா ஆண்களோட பெண்கள் தற்குறி கன்ஃபார்மா மறக்காம நம்ம அந்த முக்கு ரோட்டுக்கு வந்துருங்க. போராட்டம் வெறித்தனமா இருக்கணும். முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. ஒரு சில
விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுள்ளம் கொண்ட தலைவன் அந்த தாயுள்ளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ வாழ்க வசவாளர்கள்னு அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன விஜய் சார், உங்க பாஷையில சொல்லணும்னா உயர் நீதிமன்றம் உங்க தலையில ஓங்கி நறுக்குன்னு கொட்டி இருக்கு போல. இந்த விஷயத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணதே தப்பு, பெயில கொடுங்கடான்ட்டு. நீங்க டானுனா அவங்க டானுக்கெல்லாம் டானு விஜய் சார். வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த வேசி மகனால் தான் முடிய போகிறேன். ஆனா ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டுறேன் விஜய் சார். எங்கடா நாளைக்கு சட்டசபைக்கு வந்து இவன் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுவானோன்ட்டு இன்னைக்கே அரெஸ்ட் பண்ணதுக்கு பிளான் பண்ணீங்க பாருங்க. உங்களை நான் பாராட்டுறேன். வேணாம், வலிக்குது. நீட்டுக்காக எதனா ஆக்ஷன் எடுங்கனா நோ ஆக்ஷன், காவேரிக்காக எதனா ஆக்ஷன் எடுங்கனா நோ ஆக்ஷன், பிஜி மெடிக்கல் சீட் இஷ்யூக்காக எதனா ஆக்ஷன் எடுங்கனா நோ ஆக்ஷன், கஸ்டடி டெத்துக்காச்சு எதனா ஆக்ஷன் எடுங்கனா நோ ஆக்ஷன். பட் ஒரே ஒருத்தரை பத்தி மட்டும் தெரியாம பேசிட்டா கூட இமிடியேட் ஆக்ஷன். உண்மையத்தான் சொல்றேன் சார். சட்ட பொண்டாட்டியை விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனோட நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா போகும் சார். சந்தோஷத்துக்காக பிச்சை எடுக்கணும் சார். ரொம்ப பேர் நாட்டுல பொண்டாட்டியை வீட்டை விட்டு பத்தி விட்டு நிம்மதி தேடி அலையறாங்க. ஐயோ பாஸ், நான் உங்களுக்கு சொல்ல பாஸ், ஜெனரலா ஒரு ஒப்பீனியன் சொன்னேன், அவ்வளவுதான். அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். வழங்குறவனா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாலா இல்லையா? சரி, நான் கேட்கறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இந்த ஜென்மத்திலே விவசாயம் பண்ணலாமே, யாரு எப்ப வர நினைச்சாலும் விவசாயம் பண்ணலாம். நான் சொல்றேன், மே 10 இருந்து இந்த தரங்கெட்ட ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான். கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். நான் கூட ஒரு மீன் பார்த்தேன். இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஆமா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு, அப்படி ஒரு மீன் பார்த்தேன். ரொம்ப வாடுறானே. தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்துல சாத்தாங்குளம் அப்படின்ற ஊர் பக்கத்துல ஒரு பனவலன்ற ஒரு கிராமத்துல நான் இருக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க ஊர்ல ஒரு ஊர் கிணறுன்னு ஒரு பொது இடம் இருந்துச்சு. அந்த பொது இடத்துல வந்து மக்கள் எல்லாரும் அதை வந்து குடிநீருக்காகவும், கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் வந்து அதில் வந்து வெத்தலை பாக்கு போடுறதுக்காகவும், அப்புறம் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நீர்மாலை கோர்றதுக்காகவும் அந்த இடத்த வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இடத்த வந்து இது வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இப்போது போன மாதம் அமைச்சராக பதவியேற்ற அந்த ஜெகதீஸ்வரி அவங்களோட அப்பா வந்து எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி அதை அடைச்சி போட்டு அதை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த இடம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னோன்னே எங்களுக்கு மக்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே வழி இல்லாமல் நாங்கள் வந்து திணறிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த இடத்த நீங்கள் வாங்கி தரணும். பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். அப்ப வேற வழி இல்ல, என்னுடைய ஆயுதத்தை உபயோகப்படுத்த வேண்டியதா. என்ன ஆயுதம்? அதெல்லாம் காட்ட முடியாது, செஞ்சாதான் உனக்கு தெரியும் புரியும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சாரி, பேங்கிள்ஸ், கேஷ், கிஃப்ட், பொன் விலையை கொடுத்தா பெண்களோட ஓட்டை வாங்கிப்போம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்க கொடுக்குறாங்க. முன்னேற்றத்துக்கான ஒரு பயணமா நான் வந்து இதை நான் பார்க்கல. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. மக்கள் சம்பாதிச்ச பணத்தை ஒரு சிறிய பகுதியை திருப்பி கொடுத்துட்டு எங்க அப்பா மாதிரி தரோன்னு சொன்னா அது என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே உங்களுக்கு? பதில் சொல்லியா கேக்குறாருல, பதில் சொல்லியா? அது சார், அது வந்து அது எப்படி உரிமை தொகையாகும்? நம்ம பெண்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எங்களுக்கு சாரி வேணாம், எங்களுக்கு கொலுசு வேணாம், எங்களுக்கு பாத்திரம் நகைகள்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்கள் தான். அங்கே தான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். நீ ரொம்ப தம் கட்டுற, அடங்கடா. ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயோ 1,28,000 கடன் இருக்கு சார். மச்சான், யாராவது ஃபெயில்னாலும் இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதுடா.
நாங்கள் 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதியை பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுதான் சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டதா சொல்றீங்க. ஆனால் இன்று வரை அது ஒரு வெளிப்படை தன்மையா இந்த கடையை மூடி இருக்கும். அது இன்னைய வரைக்கும் அந்த பட்டியல் ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. கடந்த ஆண்டு இதே டாஸ்மாக் கடையில வருமானம் 51,000 கோடின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப 56,000 கோடின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா 717 கடைகளை மூடினால் வருவாய் குறையதான் செய்யும், ஆனால் ஏறுவதாக காமிச்சிருக்கிறீங்க. இது எந்த அடிப்படையில் என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. செருப்ப கல்வி அடிக்கிற நடு ரோட்ல உனக்கு ஆட்சி அதிகாரம் எல்லா பலமும் 1,73,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீ மதுபானத்தை நிப்பாட்டாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் உன்னை நம்பிதானே போட்டாங்க. நீ இப்ப F2 F3 வருமானம் அல்லன்ட்டு ரெஸ்ட் போர்டு வைக்கிற. யார்கிட்ட வைக்கிறார்? நான் இங்க ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். எனக்கு விஜய் அண்ணானா ரொம்ப பிடிக்கும். எங்களை மாதிரி திருநங்கைங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு ஹாஸ்டல் ஒவ்வொரு ஊர்லயும் கட்டி தரணும் அப்படின்னு அதுல கோரிக்கை வைக்கிறேன். டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு, திருநர்கள், சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்கியிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். அற்புதம், ஆவாரம். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட. கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டி இருக்கிறார். நம்ம மின்சாரம் தொட்டா பயர் அடிக்கும், அந்த அளவுக்கு ஒரு பயரு. அடேங்கப்பா, எங்க முதலமைச்சருக்கு பயமா? அனைத்து கட்சி கூட்ட பயப்படாத சிங்க குட்டியது அப்படின்னு ஒரு உருட்ட. நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை 48 மணி நேரத்துக்குள்ள இன்னுயிர் காப்போம் 48 நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து யாராவது தமிழக எல்லைக்குள் விபத்தின் மூலம் பாதிக்கப்பட்டால் அந்த மக்களுக்கான தேவையான சிகிச்சைகளை அருகில் உள்ள அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டால் அவர்கள் முதல் 48 மணி நேரத்துக்கு தேவையான எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, 2 லட்சம் 4 லட்சம் ஆனாலும் பரவாயில்லை, அத்தனை செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு அந்த திட்டத்தை பத்தி இதில் எதுவும் காணும். சத்தியமா பிராமிசா ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. அந்த காயம்பட்டவனுடைய தாய் வருகிறாரா, தந்தை வருகிறாரா, மகன் வருகிறாரா, மகள் வருகிறாரா பார்க்க வேண்டாம். நீ உடனடியாக அவர்களுக்கான வைத்தியத்தை செய், அதற்கான பணத்தை இந்த அரசு தரும் என்று தந்தவர் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. தமிழக மக்கள் மட்டுமல்ல, தமிழக எல்லைக்குள் மற்ற மாநிலத்தவர் மற்ற வெளிநாட்டவர் யாராயினும் விபத்துக்குள்ளானாலும் இந்த செலவை அனைத்தையும் தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும். அவரோட பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 150 திட்டங்களுக்கு வெற்றின்னு பெயர் வைத்திருக்கிறாங்க. வெற்றி பெற்றது சரிதான், ஆனா அதுக்கு எல்லா திட்டத்துக்கும் வெற்றின்னு பெயர் வச்சு உங்க வெற்றி கழகத்தை நிலைநிறுத்துறதும் தப்புன்றது நான் இங்க சொல்லிக் கொள்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்?
நீங்க சீக்கிரமா சொந்தக்காரங்களுக்கு தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு? இப்ப பார்க்க போறீங்க வேடிக்கைய. திமுக அறிவித்த 1000 ரூபாயை 2.5 ஆண்டு கழித்துதான் கொடுத்தார்கள் என்பது உண்மை. ரைட்டு. இப்ப இவங்க செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய. சாம்பார் ஆப்பு எனக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்து. சொட்ட சொட்ட பேங்க்ல வந்து நின்னுட்டு இருக்கோம், 1 ரூபாய் போடல. சொட்ட மூஞ்சி முகரையும் பாரு. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர நிலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. நீ எல்லாம் வந்து முதலமைச்சர் என்ன ஒழுங்கா செய்யா? என்னடி சொல்ற? போட்டா எல்லாருக்கும் போடியா இல்லையா? சுத்தமா போடாத. எதுக்கு போய் சொல்ற? நீ என்ன சொல்ற? பேங்க்ல தான் வந்து நிக்கிறேன். ஃபுல்லா மக்கள், ஒரு சில பேருக்கு போட்டுருக்க, ஒரு சில பேருக்கு போடல. டூப்ளிகேட். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இந்த ஃபேக் ஐடி வச்சு குடுக்குறீங்க பாரு, வந்துட்டு கா கூ பீன்னு அதனால செருப்பு கைடி எடுப்பேன். ஏண்டா ராஸ்கல் ஆடி வாங்கமா? அட அதிகப்படுத்துறீங்கடா. ஏய் அலப்படா வாயில கைவி. ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். 40,412 412. ஓ மேல தப்பே இல்லடா, உனக்கெல்லாம் ஓட்டு போட்டானுங்க பாரு, அந்த தற்கூரிங்களை சொல்ல. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இஃப் யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டேட். இன்னொன்று அமைச்சர் அவர்கள் நீங்க நல்லா தான் பதில் சொல்றீங்க, ரொம்ப சின்ன வயசா நல்ல பதில் சொல்றீங்க. ஆனா போகிற போறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா ஊழல்னு எப்பயும் சொல்றேன். ஊழல் யார் பேசினாலும் சரி, அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்ற தரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனா ஊழல் என்றால் அதற்கு எப்ப ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தாதானே நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக முடியும். ஆனா டீலிமிட்டேஷன் பத்தி விளையாட்டு நமக்கு பாடம் இருக்குது. இன்னைக்கு விளையாட்டு ரொம்ப விளையாட்டு குறுக்கு மறுக்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க அங்கிட்டு ஒரு தகவல் இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். என்ன தகவல்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்துல திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை, வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னடா அண்ணன் தண்ணி கேட்டு விட்டாரு, கொஞ்சம் இரு வரேன். அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பர் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயோ போனவே வருவானான்னு கண்ணு 2 தேடுது, வாங்கின பூவோ வாடுது, கண்ணு 2 சொருகுது, காது 2 அரைக்குது, கை 2 கடல் யாருது, கால் 2 கரகாட்டாடுது. ஆனா இதுல இருந்து இந்த எதிர்த்தரப்பு என்ன சொல்ல வருதுன்னா, எல்லாரும் கேட்டுக்கங்க. ஆமா, நான் அவளை வச்சிருக்கேன். காவிரியா திரிஷாவா யாரு முக்கியம்? காவிரிய தள்ளி விடு, திரிஷாவ கையில் எடு, பிரச்சனைய மறந்துடுவான் மக்கள். இவங்க இப்படித்தான் தீக்குறாங்க சிக்கல். என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதாண்டா அங்க வலிக்கும். முதல்ல மேகதாது பிரச்சனையில இருந்து என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. மேகதாது அணை கற்ற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்துறன்னு சொல்றா என்ன?
கோரிக்கை மனு சமைத்துள்ளார்கள். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது அணை விவகாரம் குறித்த தமிழ்நாட்டின் நியாயமான கவலைகளை குறிப்பிட்டு கோரிக்கை மனு சமைத்துள்ளார்கள். முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்க தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடி மட்டும் செய்வது ஏன்? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. காவிரியில தண்ணி வராத காரணத்தினால குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாம போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி, பின்னி பெடலரா. அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல வச்சு. வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கழுப்போ சொல்றாங்கல்ல. கொடுத்த காசுக்கு மேல கூவராண்டான்னு சொல்ற மாதிரி கட்சிக்கு கட்சி தாவி தாவி பொழப்பு நடத்துற வைகோவும் துரை வைகோவும் இப்ப நேரா ராகுல் காந்திய போய் பார்த்து மாலை போட்டு நெக்ஸ்ட் பிரதமரே இவர்தாங்கிற அளவுக்கு கூவி இருக்காங்க. அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? இது எந்த காலத்திலும் காங்கிரஸோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டுமில்லை. இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஈழத்தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்டு லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலைக்கு மன்மோகன் சிங் அரசுதான் பொறுப்பு. ஒவ்வொரு சொட்டு தமிழனின் ரத்தத்துக்கும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அரசுதான் பொறுப்பு. இப்பதான் நீ உத்தம பத்தன. எது உத்தம பத்தனா? ஆமையா, இந்த மாதிரி சாப்பிடு. ஐயோ, ஈழத்தமிழர்களை காவு வாங்குவதற்கு, கொண்டு குவிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருந்தது. இனத்துக்கு எவர் துரோகம் செய்தாலும் நான் விட மாட்டேன். ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. இப்போ காலை உணவு திட்டமா யார் கொண்டு வந்தது? அது எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. முதல்வரின் காலை உணவு திட்டம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம பாக்குறோம். திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்தோம்னா செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பர்த்டே. அந்த தேதியில 2022 தொடங்கப்பட்டது. 2022 தொடங்கப்பட்டது. தூத்துக்குள்ள ஒரு அமைச்சிருக்காவல, அந்த வேட்டக்காரன் படத்துல பைத்தியக்கார கணக்கு நடிச்சிருப்பாப்ல, அவரு கோவில்பட்டியில ஒரு ப்ரோக்ராம் சொல்லு. அங்கிட்டு இந்த செய்தியாளர்ல மை கொண்டு போய் நீட்டி தூத்துக்குடியில கப்பல் கட்டு மையத்தை எடுத்து மக்கள் போராடி இருக்காவா, அதை பத்தி என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அதை தூத்துக்குடியில வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கோவில்பட்டியா தூத்துக்குடியில தான் இருக்கு. கேள்வி கேட்டா பதில் தெரிஞ்சா பதில் சொல்லு, இல்லனா வழக்கம் போல நோக்கம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இல்ல எவனு தான் மந்திரி பதவி கொடுத்தது? தூத்துக்குடி பிரச்சனை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறியா? அப்புறம் நாளைக்கு கச்சத்தூக்கு பிரச்சனை கச்சத்தூக்குள்ள போய் பேச முடியும்? இந்த ஆக்கங்கட்ட கோவில அமைச்சரா போட்டு எதுக்குல சீவனை வாங்குறீங்க? சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சு கேட்டதும் நான் தான். நாம போக நினைச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். கேக்குறாருல சொல்லுப்பா, என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா. ரெண்டே ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு
மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ? இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க நீ? 1997 இருந்து தளபதியோட தீவிர ரசிகையா இருக்கிறேன். 2014 இருந்து பில்லா ஜெகன் அண்ணா கூட வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து ஒர்க் பண்ணினேன். பேண்ட் கலெக்டினாரு. அப்போ நான் தடுக்கிறேன், ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேல விழும்போது என்னால வந்து தடுக்கவே முடியல. தள்ளி பாக்குறேன், முடியல. இவர் மாத்தி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில சொன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னாரு, நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பெண்களை கண்ணிய குறைவாக பேசிட்டாரா? அட மானங்கிட்டவங்களா! உங்களுடைய தலைவருடைய மனைவி திருமதி சங்கீதா அவர்கள், அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷமா உங்க தலைவரோட குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெத்தவங்க. கட்டின மனைவி மேல இவ்வளோ தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்களே. அதை பத்தி கேட்க திராணி இல்ல, தெம்பு இல்ல. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்குடா. ஒருவேளை திமுக ஆட்சி வந்ததுன்னா அவங்க சொன்ன மாதிரி 2000 உதவியத்தில் போடும். அதிமுக ஆட்சி வந்தா 10,000 எடப்பாடி பழனிசாமி போடுறேன். 100% சத்தியமா 2 பேரும் பண்ணிப்போம். அதிமுக திமுக. ஏன்னா இதை பண்ணா இங்க எங்க ஃபண்ட் வரும், அந்த ஃபண்டை எங்க எடுத்து வருதுன்றது அவங்களுக்கு தெரியும். திமுக கட்ட பில்டிங், அதிமுக கட்ட பில்டிங் பார்த்து போர் அடிச்சோம்னா புதுசா ஒரு பில்டர் வந்து பெரிய சைட்டு தூக்கி கொடுத்தீங்க. ஐயா, அவருக்கு காலமே போட தெரியாது, பிள்ளை தெரியாது, அவருக்கு ஸ்ட்ரக்சர் தெரியாது, அவருக்கு வந்து எந்த எவ்வளவு சிமெண்ட் போடணும், எவ்வளவு ஜல்லிகள் ஒண்ணுமே தெரியாது. அப்ப கட்டி பிடிச்சதுக்கு தான் தெரியும் கட்டணம் நீடிச்சு நினைக்குமா இல்ல தலைமையிலே உருவ மாட்டது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இன்னும் ஒரு படி மேல போய், இன்னும் பல படி மேல போய், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்து சிஎம் ஆக்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் கண்ணாடியை பார்த்து துப்பிக்கோங்க. விஜய் சார், நீங்க தான் எங்களுக்கு பட்டா கொடுக்கணும். போன ஆட்சியிலையும் அதுக்கு முந்தான ஆட்சியிலையும் 20 பேருக்கு 20 பேருக்கு பட்டா கொடுத்தாங்க. உங்களை நம்பி தான் நாங்க ஓட்டு போட்டோம். எங்களை புள்ள குட்டிங்களை வச்சுட்டு நாங்க எங்க போறது? எங்களோட கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? யாரும் ஒண்ணு கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க கிடையாது, நாங்க எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்க தான். என் புருஷன் இறந்து 10 வருஷம் ஆகுது, என்னையே காலி பண்ண சொல்றாங்க. நாங்க என்ன சார் பண்றது? இதுக்காக நாங்க உங்களை ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தோம். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னது பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு என்னைய கேக்குறா நீ? போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. அண்ணா, மாமண்ணா, நீ ஒரு மாமா மண்ணா. எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ட்ரூ லீடர். பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறே இல்லையா? மாண்புமிகு அமைச்சர், வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்ததுக்கும் இப்ப பார்க்க போற அந்த வீடியோக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து நம்மளை கேள்வி கேட்கிறாருன்னா இந்த மாதிரி பட்டுன்னு பதில் சொல்லணும். அதை விட்டுவிட்டு வீட்டுக்கு போயிட்டு 7 மணி நேரம் கழிச்சு சுட்டு போடக்கூடாது. யாரு இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றான்? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்தவர் 38 நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். ஏன் இந்த காவிரி பிரச்சனை எழுப்ப? காவேரி பிரச்சனை பற்றி நாடாளுமன்றத்தில் திமுக அவர்கள் பேசவில்லை என்பதை இங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார். நாம் பேசியதை நிரூபிக்கவா? பேசியிருப்பதை நிரூபிக்கவா? இல்லாத பொருளாதாரம் சொல்லக்கூடாது. ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. பேசவில்லை என்பது அதுவும் சட்டமன்றத்தில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதுதான் மரபா? என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா, லூஸ் விடுங்கப்பா. ஏன் நீங்க வெறும் பேசிட்டா போதுமா? ஏன் உங்களுக்கு 38 பேர் இருக்கிறீங்க, ஏன் அவை ஒத்திருக்கலாம்ல? அந்த துணிச்சல் உங்களிடத்துல காணலையே. துணிச்சலை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. நாங்களும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். விவசாயியுடைய குறைகளை பேசுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. இதுவரையில் பேசியது நான் ஏதாவது குறுக்கிட்டு என்ன ஏன் இப்படி பேசுன்னு கேட்டேன்னா அதானே போடுங்க 2
தவறான தகவலை சொல்லுவதுதான் தவறு என்று நான் மறுக்கிறேனே தவிர வேற ஒன்றும் இல்ல. அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து நம்மளை கேள்வி கேட்கிறாருன்னா இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும். அதுதான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய அரசியல். அதை விட்டுவிட்டு வீட்டுக்கு போயிட்டு 7 மணி நேரம் கழிச்சு சுட்டு போடக்கூடாது. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.